மக்களே இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு 10-15 ஃபேஸ் வாஷை வாங்கிட்டு அதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி அதை ஃபேஸில் அப்ளை பண்ணால் அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது இல்லை டேஞ்சரஸாக இருக்குது அப்படிங்கிறத நான் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்மளும் அந்த ராஜாராணி பீச்சும் போட்டு பார்ப்போம். நமக்கு இதெல்லாம் வராது, நமக்கு எதுவுமே வராது, அதான் உண்மை. ஏதாவது பண்ணுமே, என்ன பண்ணலாம்? டே அருணே, சொல்கிறா, உன்னோட ஃபேஸ் முதல்லலாம் பார்க்கும்போது நல்லா பல 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 பலன்னு இருக்குமேடா. இப்போ ஏன்டா உனக்கு இவ்வளோ பிம்பிள்ஸ் இருக்குது, என்னாச்சு? இல்லை ரொம்ப பிம்பிள்ஸ் வந்துருச்சு. இல்லை புட்டா, அப்போ இந்த கிளினிக் போயிட்டு இருந்தேன்ல ஸ்கின் கேருக்காக, அதனால் ஃபேஸ் அப்படியே பளபளன்னு இருந்துச்சு. இப்போ அந்த கிளினிக் போனாவே எப்படியும் அந்த 5000 ரூபாய்க்கு மேலே செலவாயிரும் புட்டா. காரை சர்வீஸ் வேறு பண்ணணுமா, ஸோ அதனால தான் இப்போதைக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அப்படியே அது கொஞ்சம் நேரம் பாஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதான் ரீசன். அங்கே போனதுக்கப்புறம் மறுபடியும் ஃப்ரெஷ் பிரைட் ஆகிடும். ஓ, புரியுது புரியுது புரியுது. ஐடியா என்ன ஐடியா? என்ன ஐடியானா, நான் கடைக்கு போய் ஒரு 10-15 ஃபேஸ் வாஷ் வாங்கிட்டு வரேன், சரியா? அது எல்லாத்தையும் போட்டு ஒரே பவுலில் மிக்ஸ் பண்ணி அதை எடுத்து உன் ஃபேஸில் அப்ளை பண்ணி பார்த்தா அந்த பிம்பிள்ஸ் எல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? என்னது டேய், இந்த டூத் பேஸ்ட்டில் பண்ணோம், அது பல்லுக்காக. அதுக்கு முன்னாடி இந்த ஃபெவிக்விக்கு இதெல்லாம் வச்சு பண்ணோம், அதெல்லாம் ஓகேடா. ஃபேஸுடா, ஃபேஸ் வாஷு ஒவ்வொரு பிராண்டுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபார்முலா வச்சு ஒவ்வொரு கெமிக்கல்ஸ் வச்சு உருவாக்கியிருப்பாங்கடா. அது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி தயிர் சாதமாக்கி இது சாம்பார் சோறாக்கி அதை தூக்கி மூஞ்சில் போட்டோன்னு வச்சுக்கே மூஞ்சி நாஸ்தியாக இருந்தா. டே அது ஒரு நல்ல எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி இருக்கும்டா, கண்டிப்பாக அது ரிசல்ட் தரும், நீ வேணா பாரு. அப்படியா? சரி, ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். நீ என் பர்ஸில் கார்டு எடுத்துகிட்டு போய் ஃபேஸ் வாஷ் வாங்கிட்டு வந்துடு போ. ஓகே, போயிட்டு வந்துடுறேன். A few moments later. டேரனே, இங்கே பார். இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கியா? இதுக்கு எவ்வளோ ஆச்சு? 2000 ரூபாய் ஆச்சு. 2000மா? ஏய் ஆகாவளி நாயே, இதுக்கு போய் 2000 ரூபாய் செலவு பண்ணி வாங்கிட்டு வந்துருக்குற. நான் இன்னும் ஒரு 3000 ரூபாய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்தா ஸ்கின் கேரே பண்ணியிருப்பேன்டா. என் ஃபேஸ் பளபளனா இருக்குமேடா. காசு ஏன்டா சரியா இருக்கிற? சரி விட்றா, இது ஒரு நல்ல எக்ஸ்பெரிமெண்ட் ஆச்சுல. சரி, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வை, ஒரு 10 நிமிஷம் வந்துடுறேன். ஓகே ஓகே, போயிட்டு வா போயிட்டு வா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீக் கேர் ஆலோ ஜெல், ஓகே, சூத்திங் அண்ட் மாய்ஸ்சரைசிங், நல்ல மனம். ஹிமாலயா சின்ஸ் 1930 நேச்சுரல் க்ளோ ரோஸ் ஃபேஸ் க்ரீம். ரோஸ் கலரில் வருமா? இல்லை, ஒயிட் கலரில் தான் இருக்குது. லோட்டஸ் ஹெர்பல்ஸ்லேருந்து ஜோஜோபா வாஷ். இது ஒரு மாதிரி ஸ்மெல்லு நல்லா இருக்கு மக்களே. பஞ்சாரஸ் ஆலோவேரா மாய்ஸ்சரைசிங் ஜெல். இது மாய்ஸ்சரைசரு, பட் லைட்டாக போட்டுக்கலாம். எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு வந்துட்டா அந்த போட்டா மாய்ஸ்சரைசர்னு பார்க்க மாட்டான், ஃபேஸ் வாஷ்னு பார்க்க மாட்டான், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அடித்து கொடுத்துருவான். நெக்ஸ்ட், கார்னியர் பிரைட் கம்ப்ளீட் விட்டமின் சி ஃபேஸ் வாஷ். நிவ்யா ஃபேஸ் வாஷ் ரோஸ். பஞ்சாரஸ் ஆலோவேரா சாஃப்ரான் ஜெல். Next, Himalayas Natural Glow
ரோஸ் ஃபேஸ் ஜெல். அண்ட் மக்களே, நீங்கள் வந்து என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறீங்க, என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் பார்க்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஹிமாலயாஸ் நோரிஷிங் ஸ்கின் ஸ்க்ரீன், நல்லா தயிர் மாதிரி இருக்குது. கார்னியர் மென் ஆக்னோ ஃபைட், Garnier Men Turbo Bright, Nivea Men Face Wash, Acne Face Wash, Himalayas Brightening Vitamin C. Wow, இது நல்லா இருக்கே. நெக்ஸ்ட் ஹிமாலயா டார்க் ஸ்பாட் கிளியரிங். மறுபடியும் ஹிமாலயா பொல்யூஷன் டிடாக்ஸ் சார்கோல் ஃபேஸ் வாஷ். நெக்ஸ்ட்டு கார்னியர் பியூர் ஆக்டிவ் பியூரிஃபையிங் ஃபேஸ் வாஷ். பபுள்ஸ் மாமா எர்த் அப்டன் ஃபேஸ் வாஷ். மொத்தம் எத்தனை ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கன்னு பார்க்கலாங்களா? 17 ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் மக்களே. ஸோ 17 ப்ராடக்ட்ஸோட ஃபேஸ் வாஷ் அண்ட் மாய்ஸ்சரைசர்ஸ் எல்லாமே வந்து இதுக்குள்ள தான் இருக்குது. இப்போது நாம் இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணால் என்ன கலரில் வரும்னு பார்க்குறதுக்கு நானுமே வந்து ஆவலாக இருக்கேன். மிக்ஸ் பண்ணுவோமா? மிக்ஸ். ஸோ மக்களே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. என்ன கலரில் வந்திருக்குன்னா லைட் க்ரீன் கலரில் வந்திருக்கு. ஸோ நான் வந்து இந்த கலரில் வரும்னு எதிர்பார்க்குறேன். நான் ஏதோ பிளாக் க்ரே அப்படி தான் வரும்னு எதிர்பார்த்தேன். சரி, ஓகே, நம்ம அருணை கூப்பிட்டு இதை அவன் மூஞ்சியில் அப்ளை பண்ண சொல்லி பார்ப்போம். ஓகே, அருணே வாடா. என்னடா எல்லாம் போட்டு கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து மூஞ்சி அப்ளை பண்ணி எந்த அளவுக்கு ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம். கொடு. எனக்கு இது டவுட்டாகவே இருக்கு புட்டா. இந்த சாட் ஜிபின்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கிட்ட நான் கேட்டு பார்க்கட்டா, இந்த 10-15 ஃபேஸ் வாஷ் வந்து ஒரே டைமில் மிக்ஸ் பண்ணால் என்ன ஆகும் ஃபேஸ்க்கு அப்படின்ட்டு. டேய் அதெல்லாம் எதுவும் வேணாண்டா, நீ டேரெக்டாக அப்ளை பண்ணு, பார்த்துக்கலாம் என்ன நடந்தாலும். இது ஏன் மூஞ்சிடா? இது கேட்டு பார்க்குறேன் ஒன்றும் தப்பாயிடாது. ஏதாவது ஒரு வில்லங்க நான் தான் ஃபேஸ் பண்ணணும். அடப்பாவி, இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ரிஸ்க்குனால இந்த இத்தனை ஃபேஸ் வாஷ் வந்து மிக்ஸ் பண்ணால் என் ஸ்கின்னில் இரிட்டேட் ஆகிறதுக்கும் சான்ஸ் அதிகமாக இருக்குது. மூஞ்சி ஃபுல்லாக எரியறதுக்கும் சான்ஸ் அதிகமாக இருக்குது. மூஞ்சி ஃபுல்லாக ட்ரைனஸ் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்புறம் ரெட்னஸ் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. பீலிங் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதனால பயங்கர ஸ்கின் அலர்ஜி ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு போட்டிருக்கு. உன் பேச்சை கேட்டு இப்போ நான் மூஞ்சில் போட்டுதான் எனக்கு என்ன ஆயிருக்கிறது? உன்னை எஸ்கேப் ஆகிட்டான். சரிங்க, இதை வந்து மூஞ்சில் அப்ளையே பண்ணக்கூடாதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதாவது என்னை பற்றி தெரியும் சாட் ஜிபிடி. அதனால் என்ன சொல்லுதுன்னா, இது எக்ஸ்பெரிமெண்ட் பர்பஸ்க்காகவும் கண்டென்ட் க்ரியேஷனுக்காகவும் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஆர்ம்ஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆர்ம்ஸ் இல்லாட்டி ஹேண்ட்ஸு அந்த மாதிரி இடத்துல ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு 24 hours, அதாவது தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ஏதாவது இரிட்டேஷனோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணாதீங்க. இல்லாட்டி ஃபேஸ்லையுமே அதுக்கப்புறமே ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா 1 to 2 நிமிஷம் மேக்ஸிமமாகவே ஒரு 1 minute நம்ம வச்சுப்போம். 1 minute போட்டு டக்குன்னு வந்து நம்ம இதை வந்து வாஷ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க இந்த சாட் ஜிபிடி. என் கையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து இதை நான் வந்து அப்ளை பண்ணி வாஷ் பண்ணி பார்க்குறேன். ஸோ நாளைக்கு காலைல எந்திரிக்கும் போது எனக்கு இந்த இடத்துல இரிட்டேஷன் ஆகும், இல்லை வேறு ஏதாவது எனக்கு டிஃப்ரெண்ட்டான உடம்புல வேறு எந்த இடத்துலையும் வராத ஒரு ஃபீலிங்கே வந்துச்சுன்னா நான் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறது கிடையாது. 1 minute இங்கே இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே தண்ணி போட்டாச்சு, இது வந்து எடுத்தாச்சு.
பண்ணியாச்சு இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல மார்னிங் மாதிரி வெயிட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு வேறு எந்த ஃபீலுமே வரல, நார்மலாக தான் இருக்குது ஹேண்ட் அப்படிங்கும்போது நான் ஃபேஸில் வந்து இதை நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ நாளைக்கு காலைல பார்ப்போம். ஹலோ மக்களே, குட் மார்னிங். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா 5:58 வந்து ஆச்சு. ஸோ டைமு ஏர்லி மார்னிங். இந்த கையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு எந்த ஒரு இரிட்டேஷனோ இல்லை எந்த ஒரு அலர்ஜி மாதிரியோ இல்லை வேறு எதுவுமே வந்து எனக்கு தெரியல. ஸோ அதனால் இதை வந்து ஃபேஸில் லைட்டாக, ரொம்ப லைட்டாக வந்து ஒரு 1 மினிட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பார்ப்போம் எனக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீல் தருதுன்னு பார்ப்போம். ஓகேவா? தண்ணி வச்சு வாஷ் பண்ணியாச்சு. அண்டு இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி திரும்பவும் சொல்கிறேன், இது வீட்டில் யாருமே ட்ரை பண்ணிடாதீங்க. நான் வந்து இது வீடியோ பர்பஸ்க்காகவும் எக்ஸ்பெரிமெண்ட் பர்பஸ்க்காகவும் தான் பண்ணுறேன். நான் வந்து ஒரு 1 மினிட்டு கூட முழுசாக இது வைக்க மாட்டேன். இப்போ ஸ்மெல் நல்லா இருக்கு மக்களே, நல்லா சென்ட்டு மாதிரி. ஆனால் நீங்கள் வந்து வீட்டில் யாருமே ட்ரை பண்ணிடாதீங்க. ஓகே, இவ்வளோ தான் எடுத்திருக்கேன் நான். போதும் இதுவே. போட்டுன்னே ஏதோ வெள்ளையான மாதிரி இருக்குது. வாஷ் பண்ணுறேன். ஓகே, வாஷ் பண்ணிட்டேன். இப்போ ஃபேஸ் வந்து பிரைட்டான மாதிரி இருக்குது. அது ஒன்றும் இல்லை, இந்த மூஞ்சிக்கிறதுனால. இப்போ நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுறேன் இந்த செட்டாஃபில் ஃபேஸ் வாஷை வச்சு நான் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வரேன். ஓகே, ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்கேன். ஸோ அது வந்து இதனாலையா இல்லை நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற இந்த செட்டாஃபில் ஃபேஸ் வாஷ்னாலையா அப்படிங்கிறது எனக்கு தெரில. பட் இந்த மாதிரி விஷயம் நீங்கள் யாருமே வீட்டில் வந்து யூஸ் பண்ணாதீங்க. நான் வந்து இது முழுக்க வீடியோக்காகவும் எக்ஸ்பெரிமெண்ட் பர்பஸ்க்காகவும் தான் யூஸ் பண்ணேன். ஜஸ்ட்டு 1 மினிட் கூட முழுசாக இல்லைங்க, போட்டு டக்குன்னு போய் வாஷ் பண்ணியாச்சு. ஸோ அதனால் பெருசாக எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. ஸோ நீங்கள் வீட்டில் யாருமே இதை ட்ரை பண்ணாதீங்க. இந்த மாதிரி வேறு என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து கமெண்ட்ஸ்க்குள்ள சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். பாய், டேக் கேர். முடிஞ்சால் இந்த வீடியோக்கு லைக் மட்டும் போட்டுருங்க மக்களே. தேங்க்யூ.